ஆனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் தத்துல கலந்துக்க மாட்டேன். பூமி, நான் ரெடி, போலாமா? ஏன் கூட எங்க வர? நான் தத்துக்காகலாம் வரல, நீ தனியா போ, நான் முத்தோட கூட வரேன். பூமி, என்ன பேசுற? நானும் உன் குழந்தையும் தனியா ஏன் போனோம்? நான் உன் பொண்ணு கிட்ட சொல்லவா? உன் அப்பா என்ன அவாய்ட் பண்றாரு, என்ன மட்டும் இல்ல உன்னையும் அவாய்ட் பண்றாருன்னு அவகிட்ட சொல்லவா? உன் குழந்தை கூட கன்சல்ட் பண்ண மாட்டியா? பூமி, இது உன்னோட குழந்தை. இங்க பாரு, உன் அப்பா பாரு, அப்பா. இங்க பாரு, அப்பா. பூமி நில்லு. டேய், எத்தனை நாளைக்கு இப்படி இந்த குழந்தைய புறக்கணிப்ப? அமுதனை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னப்பெல்லாம் அவ்வளோ அறிவுரை சொல்லுவ. இன்னைக்கு உன் குழந்தைய நீயே இருக்கிற எல்லாம் சொல்லி கொடுத்து கத்துக்கிறியாட? அவ உன் குழந்தை. ஒன்னா அஞ்சலியோட வா. ஏமா முத்தழகு, அந்த குழந்தையும் அப்பாவும் ஒன்னா போனா உனக்கு எதுவும் ஆட்சேபம் எதுவும் இல்லையே? ஒரு குழந்தைக்கு அப்பாவோட அன்பு ரொம்ப முக்கியமா. மாமா, நான் எதுவும் சொல்லல. அப்பா, அஞ்சலி தான் இதுவரை டிராமா பண்ணுவான். இப்ப நீங்களும் ஆரம்பிக்காதீங்க. என்ன ஒரு அவமான சின்னமா நிக்க வச்சது அந்த குழந்தை தான். அந்த குழந்தைய நான் அக்செப்ட் பண்ணா என் தப்ப நான் உறுதிப்படுத்தின மாதிரி ஆயிடும். நான் தப்பு பண்ணல, அதனால எந்த ஜென்மத்திலையும் நான் அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்க வாங்க முத்தழகு. அம்மா, உங்களுக்கு தான் பெண் குழந்தை முக்கியமாச்சே, நீங்களே குடும்ப வாரிசா அவளை கூட்டிட்டு வாங்க. நான் என் மனைவி முத்தழகோடையும் என் குழந்தையோடையும் கோயிலுக்கு வரேன். சரிப்பா, நீயே சொல்லிட்டல்ல, உன் மகளை இந்த குடும்ப வாரிச நானே கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். வாமா, உன் அப்பாவே சொல்லிட்டாமா, நாம கோயிலுக்கு போலாமா? என்ன இவன் வேற யாரோ குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்?